மாநகரம் படத்தோட நடிகர் ஸ்ரீயோட பேர் தான் இப்ப கோலிவுட்ல பரபரப்பா பேசப்பட்டு வருது. அவர் அரைகுறை ஆடையோட பதிவிட்டு வரும் பதிவுகளை பார்த்த ரசிகர்களோ அவருக்கு அப்படி என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேள்வியும் எழுப்பிட்டு வராங்க. இந்த நிலையில ஸ்ரீக்கு உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னு அவருடைய தோழி ஒருவங்க யூடியூப் சேனலில் பேசியிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நடிகர் ஸ்ரீக்கு மூளையில பிரச்சனை இருந்திருக்கலாம். இது ஒரு பக்கம் இருந்தாலும் அதனை அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை தான் அவன் தொடர்ந்து இருந்திருக்கிறான். அவனிடம் மிகவும் எமோஷனலான விஷயங்களை பேசுவான். என்னுடைய மடியில படுத்து கூட அவன் அழுதிருக்கிறான். குறிப்பாக வில்லம்பு திரைப்படத்தில் அவனுக்கான சம்பளம் முறையாக கொடுக்கப்படவில்லை என்று என்னிடம் அழுது இருக்கிறான். என்னுடைய தோழி ஒருவர் இருக்கிறார். அவரிடம்தான் தன்னுடைய உடல்நலம் சார்ந்த தகவல்களை ஸ்ரீ பகிர்ந்திருக்கான். அதுவும் அவள் அவனை வலுக்கட்டாயமா பிடித்து கேட்டதாலே கூறினான். அப்போதுதான் அவனுக்கு சிசிப்ரேனியா என்ற நோய் இருப்பதை கூறினான். மேலும் அவன் தன்னுடைய காதில் குரல் ஒன்றை கேட்கிறது என்றும் அந்த குரல் உண்மையில்லை என்பது தெரிந்தாலும் அதனை தன்னால் தடுக்க முடியவில்லை என்று கூறியிருக்கான். மேலும் அவனுடைய நிர்வாண வீடியோவை நான் பார்த்தேன். அதனை பார்த்த போது எனக்கு என்ன சொல்வது என்றே தெரியாமல் இருந்தது. அவன் தற்போது முழுக்க முழுக்க கனவுலகில் வாழ்ந்து வருகிறான். அவன் தனக்கான மாத்திரைகளை நிறுத்தும் போதுதான் இம்மாதிரியான செயலில் ஈடுபதை நிறுத்துவான்னு அவங்க பேசியிருக்காங்க. மேலும் அவட ஸ்ரீ இப்ப எங்க இருக்காங்க என்ற கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. அதுக்கு பதிலளிச்ச அவங்களோ, அவன் இப்போது குர்கிராம் என்றும் இடத்தில் இருக்கிறான். குறிப்பாக அவன் எந்த இடத்துல இருக்கான் என்பதையும் கண்டுபிடிச்சாச்சு. சீக்கிரமே அவனிடம் பேசுவோன்னு சொல்லிட்டு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸ்ரீயோட உடல்நிலை டாக் தான் இப்ப சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு.